நாங்கள் இப்பொழுது யோகா வணக்கம். யோகா நிகழ்ச்சிக்கு போறதுக்கு முதல்ல நீங்க உங்களோட ஆழமான மூச்சு எடுத்து கண்களை மூடி மனதை ஒரு நிலைப்படுத்தி ஒரு 5 முறை பெரிய ஆழமான மூச்சு எடுத்து விடுங்க. எல்லாத்தையும் செய்வோமா? ஓகே. இதில் நாங்கள் உடலை அசைத்து எல்லா அசைவுகளையும் உடல் நாங்கள் இன்னும் 10 தினம் தூக்கடம் போடுவோம். 1 2 3 4 5 6 7 8 9 10. அடுத்ததாக நாங்கள் இன்னும் தலையிலிருந்து கால் வரைக்கும் உள்ள பயிற்சி. முதல்ல தலைக்குரிய பயிற்சி, கழுத்துக்குரிய பயிற்சி. முதல்ல மேலும் கீழும் தலையசைங்கள். 1 2 3 4 5 6 7 8 9 10. இனி இடமலமாக 1 2 3 4 5 6 7 8 9 10. அப்படியே களத்தை சுற்றுவோம். இடமிருந்து வலமாக 1 2 3 4 5. மற்ற பக்கம் சுற்றுவோம். 1 2 3 4 5. அடுத்ததாக தோல் முட்டுக்குரிய பயிற்சி. கைகளை தோல் முட்டு வைத்து அப்படியே சுற்றுவோம். கைகளை 1 2 3 4 5 6 7 8 9 10. மற்ற பக்கம் 1 2 3 4 5 6 7 8 9 10. அடுத்ததாக கைகளை நீட்டி முழங்கை மடி. 1 2 3 4 5 6 7 8 9 10. அடுத்து வீரர்களுக்குரிய பயிற்சி. கைகளை முதல் போட்டு ஒவ்வொரு விரலாக நீட்டி விடுங்க. இந்த கை மணிக்கட்டு பக்கம் இந்த கையை இப்படி தட்டுங்க. பக்கம் வெட்டி தட்டுங்க. கைகளை இப்படி தட்டுங்க. கைக்கு அப்படியே
பக்கம் மீண்டும் தடாசனம் செய்கிற மாதிரி செய்துட்டு ஓகே. இப்போ கைக்குரிய பயிற்சி முடிஞ்சு நாங்கள் இனி இடுப்புக்கு வருவோம். கொஞ்சம் காலகலமாக வைத்து பெரிய வட்டமாக 1 2 3 4 5 6 7 8 9 10 மற்ற பக்கம் 1 2 3 4 5 6 7 8 9 10. அடுத்ததாக 8 போடுவோம். 1 2 3 4 5 6 7 8 9 10. மறுபக்கம் 1 2 3 4 5 6 7 8 9 10. அதை உங்களோட கையை கொண்டு முழங்காலில் வைத்து முழங்காலை சுற்றுவோம். 1 2 3 4 5 6 7 8 9 10. மற்ற பக்கம் 1 2 3 4 5 6 7 8 9 10. இனி நாங்கள் அடிப்பாதத்துக்குரிய பயிற்சி செய்வோம். முதலில் மேலும் குதியிலும் விரலில் நிற்போம். 1 2 3 4 5 6 7 8 9 10. அடுத்ததாக விரல்களில் நடப்போம். கைகளை அசைத்தபடி குதியில் நடப்போம். அடுத்து கால்களை பக்கவாட்டில் வைத்து நடப்போம். அதே மாதிரி கால்களை உள்பக்கத்தால் வளைத்து அடுத்து இங்க சைக்கிள் ஓடுற மாதிரி குதியிலும் கால் மாறி மாறி சைக்கிள் ஓடுற மாதிரி இறுதியாக மீண்டும் குதியிலும் விரல்களிலும் நிற்போம். ஓகே. இப்ப நாங்கள் பயிற்சியில முடித்து விட்டு இனி நாங்கள் யோகாசனத்துக்கு போகலாம். முதலில் தடாசனம் செய்வோம். கைகளை கோர்த்து அப்படியே விரல்களில் அப்படி உண்ணி ஒழுங்குங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. பொதுவாக இரண்டாவதாக அர்த்தகடியாசனம். கால்களை சேர்த்து வைத்து கைகளை உயர்த்தி அப்படியே சரி 1 2 3 4 5 6 7 8 9 10. மாட்டாசனம் 1
2 3 4 5 6 7 8 9 10. அடுத்ததாக ஏகபாதாசனம். உங்கள் விரல் காலை தூக்கி உள்பக்கமாக வைத்துக்கொண்டு கைகளை இப்படியே கும்பிட வேணும். 1 2 3 4 5 6 7 8 9 10. மாட்டாசனம். 1 2 3 4 5 6 7 8 9 10. அடுத்ததாக விருட்சகாசனம். அது கால்களை வெளிப்பக்கமாக தூக்கி வைத்துக்கொண்டு மரத்தை மாதிரி நிற்க வேணும். 1 2 3 4 5 6 7 8 9 10. வஜ்ராசனம். 1 2 3 4 5 6 7 8 9 10. அடுத்து நின்ற தனுராசனம். உங்கள் கால்களை ஒரு கையால் பிடித்துக் கொண்டு 1 2 3 4 5 6 7 8 9 10. இதே மாதிரி மாற்றாசனம். 1 2 3 4 5 6 7 8 9 10. அடுத்ததாக தேவியாசனம் செய்வோம். ஒரு பாரத்தை தலையில் தூக்கி வைத்திருக்கிற மாதிரி இப்படியான மடியில் இருங்கள். 1 2 3 4 5 6 7 8 9 10. அடுத்ததாக உட்கட்டாசனம் 3 நிலையும் செய்வோம். முதல் நிலை இப்படி இருந்து அப்படியே கதிரையில் இருக்கிற மாதிரி 1 2 3 4 5 6 7 8 9 10. இரண்டாம் நிலை கைகளை உயர்த்தியபடி 1 2 3 4 5 6 7 8 9 10. மூன்றாம் நிலை கைகளை கூட்டி 1 2 3 4 5 6 7 8 9 10. அடுத்தது பிரயாசனம் செய்வோம். கால்களை கொஞ்சம் அகலமாக வைத்து கைகளை கொண்டு வந்து உங்களால் முடிந்த அளவுக்கு பண்ணுங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. அடுத்ததாக திரிகோணாசனம். கோணாசனம் செய்வோம். கோணாசனம் செய்துட்டு செய்யலை. ஓகே, கைகளை கும்பிட்டு அப்படியே இடது பக்கமும் வலது பக்கமும். சரி. 1 2 3 4 5 6 7 8 9 10. மாற்றாசனம். 1 2 3 4 5 6 7 8 9 10. அடுத்த திரிகோணாசனம். கால்களை நன்றாக அகலமாக வைத்து கைகளை விரித்து அப்படியே ஒரு பக்கம் சரிந்து உங்கள் காலை தொடுங்கள். 1 2 3 4 5 6 7 8 9 10. இப்படி எடுத்து திருப்பி பழைய நிலைக்கு வந்து திருப்பி போய் மாற்றாசனம். 1 2 3 4 5 6 7 8
9 10. இரண்டாம் நிலை அதே மாதிரி கைகள் குரசாகுன மற்ற கல்ல தொடுவாங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. மட்டாசனம் 1 2 3 4 5 6 7 8 9 10. மூன்றாம் நிலை கையை நடுவில் 2 காலுக்கு முடியும் நடுவில் வைக்க நிலத்துல. 1 2 3 4 5 6 7 8 9 10. மாற்றாசனம் மற்றக்கை 1 2 3 4 5 6 7 8 9 10. அடுத்தது வீரபத்ராசனம் செய்வோம். அதே மாதிரி காலை வைத்து கைகளை நீட்டி பாதத்தை திருப்பி அதே பக்கம் செய்ய வேணும். 1 2 3 4 5 6 7 8 9 10. மாற்றாசனம் 1 2 3 4 5 6 7 8 9 10. இரண்டாம் நிலை அப்படியே உடம்போடு சேர்த்து திரும்பணும். 1 2 3 4 5 6 7 8 9 10. மாற்றாசனம் 1 2 3 4 5 6 7 8 9 10. மூன்றாம் நிலை அப்படியே கைகளை கும்பிட்டு அதே மாதிரி திரும்பி 1 2 3 4 5 6 7 8 9 10. மாற்றாசனம் 1 2 3 4 5 6 7 8 9 10. அடுத்ததாக கடைசியா செய்த ஆசனம் என்ன? அர்த்த சக்கராசனம். அர்த்த சக்கராசனம். இப்படி வளையிற. ஓகே, இப்படி இடுப்புல கையை வைத்துக் கொண்டு அப்படியே பின்னுக்கு வளையுங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. இரண்டாம் நிலை கைகளை பின்னிட்டு அப்படியே வளையுங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. மூன்றாம் நிலை கைகளை கும்பிட்டு கொண்டு வளையுங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. ஏதாவது விடுபட்டிருக்க? இல்ல, என்ன செய்துட்டோம். இங்கே கண் பயிற்சி கோமல நண்டி கொஞ்சம் கமரா விட்டுப்பட்டது. விளங்க இல்ல, கமரா முதல் விட்டுப்பட்டது. உங்கள்ட தலை மட்டும்தான் தெரிஞ்சது. முதல் கண்ணை மூடிக்கொண்டு 10 10 தர நீங்க மேலும் கீழும் பக்கவாட்டுக்கு அசையுங்கள். அப்படியே கண்களை 5 5 முறை சுட்டுங்கள்.
இனி கண்களை திறந்தபடி அதே மாதிரி 10 முறை அப்படியே கண்ணை பெரிய வட்டமாக கண்ணை சுட்டுங்கள். அப்படியே உங்கள் பெரிய விரலை நீட்டி அப்படியே நகத்தை பாருங்கள். கண் தலையசைக்காமல் 3 முறை. மற்ற கையால உங்கள் பெருவிரலை மேலும் கீழுமாக 3 முறை. அப்படியே மூக்கு நுனியில பாருங்க. உங்கள் கண்களை வேகமாக சிமிட்டுங்கள். மூச்சு பயிற்சிக்கு போகலாம். இதெல்லாம் கத்திரிக்காய் பயிற்சி செய்வோம். கைகளை மேல மூச்சு இழுத்து கொண்டு போய் விட வேணும் வேகமாக. அடுத்ததாக நாடி சுற்றி பிறனான விரல்களை மடித்து அப்படியே ஒரு முக்கால் இழுத்து மற்ற முக்கால விடுங்க. அடுத்ததாக தேனி பயிற்சி செய்வோம். இறுதியாக நாங்கள் சாந்தி ஆசனத்துக்கு போகலாம். கண்களை மூடி விரல்களை சின்முத்திரையில் பிடித்தபடி நாங்கள் இப்போ எங்கள் உடல் உறுப்போட கதைக்க போகிறோம். நாங்கள் இவ்வளவு நேரமும் செய்த இந்த ஆசனங்கள் எங்கள் உடல் உறுப்புகள் எல்லாத்தையும் நல்ல சுறுசுறுப்பாக வைத்துக் கொண்டிருக்கிறது. நன்றாக ரத்தோட்டம் எல்லா பகுதிகளுக்கும் போய் நல்ல சுறுசுறுப்பாக இருக்கிறோம்.
அடிப்பாதம், பாதத்தில் உள்ள விரல்கள், நகங்கள், குதிக்கால், மேல்கால், முழங்கால் மூட்டுக்கள், சிரட்டைகள், தொடை எலும்புகள், தொடைப்பகுதியில் இருக்கும் அத்தனை நாடி நரம்புகளும், இடுப்பு பகுதி, எலும்புகள், தசைகள், தசைநார்கள், முதுகு பகுதி, முள்ளந்தண்டு, எலும்புகள், தசைகள், பொருத்துக்கள் எல்லாமே நல்ல ஆரோக்கியமாக இருக்கிறது. உங்களால் நன்றாக எல்லாம் இயங்கக்கூடியதாக இருக்கிறது. வயிற்று தசைகள், வயிற்றுக்குள்ள இருக்கிற எல்லா உள்ளுறுப்புகள், எல்லா சுரப்பிகள் எல்லாமே நன்றாக ஒழுங்காக வேலை செய்து கொண்டிருக்கிறது. நாங்கள் நல்ல ஆரோக்கியமாக இருக்கிறோம். தோள்முட்டு, கைகள், முழங்கை பகுதி, கீழ்கை பகுதி, மணிக்கட்டுக்கள், உள்ளங்கை, விரல்கள், நகங்கள் எல்லாமே அசைக்கக்கூடியதாக நல்ல ஆரோக்கியமாக இருக்கிறது. மார்பகங்கள் நல்ல ஆரோக்கியமாக இருக்கிறது. சுவாசப்பை நன்றாக இயங்கிக் கொண்டிருக்கிறது. இதயம் சீராக இயங்கிக் கொண்டிருக்கிறது. எங்கள் உடலை நன்றாக எல்லா பக்கமும் இரத்தங்களை கொண்டு சென்று எல்லா பகுதி எல்லா உறுப்புகளையும் நன்றாக இயங்க வைத்துக் கொண்டிருக்கிறது. கழுத்து பகுதி, கழுத்தில் இருக்கிற நாடி நரம்புகள் அனைத்தும் நல்ல ஆரோக்கியமாக இருக்கிறது. தலையில் மூளை நன்றாக வேலை செய்து கொண்டிருக்கிறது. நல்ல ஞாபக சக்தியோடு இருக்கிறோம். தலைமுடிகள் எல்லாமே நல்ல ஆரோக்கியமாக இருக்கிறது. கண்கள், காதுகள், மூக்கு, வாய், பற்கள், நாக்கு, முகத்தில் உள்ள அனைத்து உறுப்புகளும் நல்ல ஆரோக்கியமாக இருக்கிறது. உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் நாங்கள் நல்ல ஆரோக்கியமாக இருக்கிறோம். நல்ல மகிழ்ச்சியாக இருக்கிறோம். எல்லாமே எங்களுக்கு நல்லாவே நடக்கிறது. நாங்கள் நல்ல சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருந்து கொண்டிருக்கிறோம். இந்த யோகா பயிற்சியை செய்ய தந்த பாமுகத்துக்கும் நன்றி கூறிக்கொண்டு எங்களுக்கு பயிற்றுவிக்கும் தர்ஷினி ஆசிரியருக்கும் நன்றி கூறிக்கொண்டு உங்கள் கைகளை தேய்த்து கண்களை கட்டிக்கொள்ளும். நன்றி வணக்கம். நன்றி வணக்கம். நன்றி வணக்கம் ஜெயமலா ஜெயமலா வணக்கம் ஜெயமலர் அவர்களே. நன்றி நன்றி இணைந்த அனைவருக்கும் நன்றி. சிறப்பு. மிக்க நன்றி. ஒரு கிழமை பிறகு முழுவதுமாக செய்திருக்கின்றோம். மிக்க நன்றி ஜெயமலா அவர்களே. நன்றி. இணைந்த எல்லோருக்கும் மற்றும் தர்ஜினி அவர்களுக்கும் நன்றி. வணக்கம்.